திருச்சிற்றம்பலம். பொதுவாக நமக்கு இறைவன் மீது பக்தி இருக்கும். அது நாட்கள் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே போகும். அப்படி ஒரு நிலை வரும்போது அனைத்து செயல்களும் இறைவனால் நடத்தப்படுபவை என்ற எண்ணம் வந்துவிடும். படுகின்ற துன்பங்கள் நமது தீவினையாலும், அனுபவிக்கும் இன்பங்கள் இறைவனின் கருணையாலும் என்ற எண்ணமும் மேலோங்கிவிடும். இது உண்மையான பக்தனின் நிலை. தன்னை ஓரளவு அறிந்து கொண்டவனின் நிலையும் இதுதான். சதா சர்வகாலமும் பூஜை புனஸ்காரம் என்று இருந்து கொண்டு நம்மை நாமே தெய்வம் என்று எண்ணிவிடக்கூடாது. அப்படி நாம் எண்ணிவிட்டால் ஆலயங்களும் தெய்வங்களும் எதற்காக? நம் உள்ளத்தில் அவன் உறைவான். நாம் அவனை நினைக்கவும் வணங்கவும். எவ்வளவு பெரிய மகான்களும் தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொள்ளவே இல்லை. இறைவன் இறைவனாகவும் நாம் நமது தனித்தன்மையை இழக்காத மனிதர்களாகவும் இருப்போம். போர் மிகுத்த வயல் தோணிபுரத்து உறையும் புரிசடை எம் கார் மிகுத்த கரைகண்டத்து இறையவனை வன்கமலத் தார் மிகுத்த வரைமார்பன் சம்பந்தன் உரை செய்த சீர்மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்வாரே. வைக்கோல் போர்கள் நிறைந்த வயல்களை உடைய சீர்காழியில் அழகிய சுருண்ட சடாமுடியினை உடைய கரிய நிறமுடைய கண்டத்தை கொண்டவனை, செழுமையான தாமரை மலர்களால் ஆன மாலையினை அணிந்த அகன்ற மார்பினை உடைய சம்பந்தன் பாடிய சிறந்த தமிழ் பாடல்களில் வல்லவர்கள் சிவலோகம் சேர்வது திண்ணம். அன்பு நேயர்களே, தேவார திருவாசக பதிகங்களை பாடி இறைவனின் அன்பை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.